தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் அனுமதி பெறாமல் புதிய கட்டிடங்களை கட்டினால் வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்க விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை முடிவெடுத்துள்ளது. குடியிருப்பு கட்டிடங்களை பொறுத்தவரை 25 முதல் 50% வரை கூடுதல் கட்டணமும், மேற்கூரை கட்டியிருந்தால் சாதாரண கட்டணத்தை விட 100% கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும் வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. இதுவே குடியிருப்பு அல்லாத இதர பயன்பாட்டிற்கான கட்டிடங்களுக்கு 50 முதல் 70% கூடுதல் கட்டணமும், மேற்கூரையுடன் கட்டணம் கட்டியிருந்தால் 150% கூடுதல் கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பின் காரணமாக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் தலையீடு அதிகமாக இருக்கும் என்றும், ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் நினைத்தால் மட்டுமே புதிய கட்டிடத்திற்கான அனுமதி பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அனுமதி பெறாமல் கட்டப்படும் கட்டிடங்கள் மூலம் திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கோடிகளில் கொள்ளையடிக்கவே இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார்.